அன்பான தாய் தமிழ் உறவுகளே, இன்னைக்கு ஒரு மகிழ்வான செய்தி. உலகத் தமிழர்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்த நமக்கான ஒரு அடையாளம், நமக்கான ஒரு அடையாள அட்டை. எல்லாருடைய கேள்வியாக இருந்தது என்னென்னா, தனி நல அமைச்சகம் வந்துடுச்சு, நமக்கு தனி நல வாரியம் வந்துடுச்சு. இந்த வாரியத்திலேருந்து நமக்கு ஒரு அடையாள அட்டை இருந்தால் நமக்கான ஒரு அடையாளமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாள் கோரிக்கை நம்மளுடையது. அந்த கோரிக்கை இன்று நிறைவேற்றப்பட்டிருக்குது. அதாவது ஒவ்வொருத்தரும் வெளிநாட்டில் உள்ள, வெளி மாநிலத்தில் உள்ள எல்லாருக்குமே புலம்பெயர் தமிழர் நல வாரியத்தின் சார்பாக அடையாள அட்டை வழங்கப்பட இருக்கிறது. அந்த அடையாள அட்டை இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு 200 ரூபாய் இந்திய பண மதிப்பில் வந்து 200 ரூபாய் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் ஒரு ஆஃபர் மாதிரி, நம்ம ஆகஸ்ட் மாதம் 15 தேதிக்குள், அதாவது இந்த 3 மாதத்தில் நம்ம வந்து இதை வாங்கணும் அப்படின்னா இந்த அட்டை வந்து நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து நமக்கு டோட்டலாக ஃப்ரீ. சரி, ஓகே. இந்த அடையாள அட்டை யார் யாரெல்லாம் வாங்கலாம்? அதாவது வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள், அது மட்டும் இல்லாமல் வெளி மாநிலத்தில் போயிட்டு தங்கி வேலை பார்க்குற தமிழர்கள், இவங்க எல்லாருமே வாங்கலாம். அதற்கான விதிமுறைகளும் நிறைய கொடுத்துருக்காங்க. சரி, இந்த அடையாள அட்டையை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த அடையாள அட்டை நமக்கு எதுக்கு அப்படின்னு சிலருடைய கேள்விகள் இருக்கலாம். இந்த அடையாள அட்டை இருந்தால், நம்ம ஏற்கனவே கேட்டது தான் இதுவும், என்னன்னா நமக்கான ஒரு காப்பீடு வேண்டும். ஏன்னா எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம். எவ்வளோ பேர் விபத்தில் இருக்கிறாங்க, எவ்வளோ பேருக்கு மருத்துவ காப்பீடு தேவைப்படுது. இது எல்லாம் நாங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து கோரிக்கையாக, அதாவது எந்த நாட்டிலேருந்து கோரிக்கை வச்சுருக்காங்களோ இல்லை தெரியல, ஆனால் குவைத் நாட்டிலேருந்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்திருக்கோம். அதாவது கடந்த ஆண்டு எங்களுடைய அயலக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடந்த தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவுக்கு வருகை தந்த கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களிடத்திலும், மற்றும் அயலக அணியின் தலைவரும் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினருமான அண்ணன் கலாநிதி வீராசாமி அவர்களிடத்திலும், இதற்கு முந்தைய வருடம் வருகை புரிந்திருந்த எங்கள் அயலக அணியின் தலைவர் அண்ணன் புதுக்கோட்டை MM அப்துல்லா அவர்களிடத்திலும் இந்த கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். இது மட்டுமல்ல, அயலக அணி தொடங்குவதற்கு முன்பிருந்தே கழகத் தலைவர் தளபதி அவர்களிடத்திலும், மற்றும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர், இளைஞர் அணி செயலாளர் சின்னவர் உதயநிதி அவர்களிடத்திலும் இந்த கோரிக்கையை நாங்கள் கொண்டு சென்றோம். இது எல்லோரும் இப்போது ஒன்று கூடி இந்த அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் அனைவரும் இங்கே வந்து உங்களுக்கான காப்பீடும் அறிவிச்சிருக்காங்க. 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரைக்கும் விபத்து காப்பீடாகவும், தொடர் சிகிச்சைக்காக 1 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டுமல்ல, நம்ம இந்த வாழ்வு என்பது எப்போது நிரந்தரம் அல்ல. நாம் வெளிநாட்டில் வந்திருக்கோம் வேலை செய்கிறதுக்கு, இங்கே என்ன வேணாலும் நமக்கு நடக்கலாம். ஸோ அப்படி வெளிநாட்டில் இறந்து போகக்கூடிய அடையாள அட்டை வைத்துள்ள உறுப்பினர்கள், அவர்களுக்கு அவருடைய பிள்ளைகளின் கல்விக்காக கல்வித்தொகையும் இதில் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு, அதாவது 10ஆம் வகுப்புக்கு ஒரு தொகை, 11, 12க்கு மாஸ்டர் டிகிரி, ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு தொகை அறிவிச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து எல்லா விளக்கங்களும் வந்து இந்த அறிவிப்பில் வந்திருக்குது. அது மட்டுமல்ல, அப்படி நாம் இறந்து விட்டால் நமது குழந்தைகள், அதாவது மகனோ மகளோ இருவருக்கு, அதாவது 10ஆம் வகுப்பு படித்திருந்தால் அவங்களுக்கு 20,000 திருமண உதவித்தொகையும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து இந்த அடையாள அட்டை நமக்கு மிக பெரும் உதவியாக இருக்க போகுது. உண்மையிலேயே நாம் எல்லாரும் இன்னைக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷமாகவே நம்ம ஃபீல் பண்ணுறோம். சரிங்களா? இந்த சிறப்பான நிகழ்வு நமக்கு அமைந்ததற்கு
அமைத்து கொடுத்ததற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், திராவிட மாடல் அரசின் மன்னவர், பெருமதிப்பிற்குரிய மாண்புமிகு தளபதி அவர்களுக்கும், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், கழக துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்களுக்கும், அயலக அணியின் தலைவர் அண்ணன் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கும், அயலக அணியின் செயலாளர் பாசமிகு அண்ணன் புதுக்கோட்டை எம் அப்துல்லா அவர்களுக்கும், இந்த நல அமைச்சகம் அமைந்தவுடன் அதற்கு அமைச்சராக பொறுப்பேற்று திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பாசமிகு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும், மற்றும் நல வாரியத்தை தனது 15 உறுப்பினர்களோடு அரவணைத்து எங்களுக்கு பல நலத்திட்டங்களை செயலாற்றி வரக்கூடிய புலம்பெயர் தமிழர் நல வாரியத்தின் தலைவர் அன்புக்குரிய அண்ணன் சிவசேனாதிபதி அவர்களுக்கும், எங்களுடைய அயலக திராவிட முன்னேற்ற கழகம் வெளிநாடு வாழ் தமிழ் இந்தியர்கள் சங்கம் குவைத் சார்பாக மனமான்ற நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் கண்டிப்பாக இந்த நலவாரிய அட்டையை நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும். கண்டிப்பாக இப்போவே நீங்கள் வந்து இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. குவைத்தில் அடுத்து சில நாட்களில் நாங்கள் ஒரு முகாம் மாதிரி வச்சு இந்த நலவாரியத்துக்கான பதிவை வந்து ஆரம்பிக்கலான் இருக்கோம். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய பேன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. அடுத்தது உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி வேணும். அதற்கு அடுத்ததாக உங்களுடைய சிவில் ஐடி காப்பி வேணும். அதுக்கு அடுத்ததாக இங்கே ஒர்க் பர்மிட், இஸ்லாமல் காப்பி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒர்க் பர்மிட் வேணும். அதற்கு அடுத்து ஆதார் கார்டு காப்பி வேணும், உங்களுடைய புகைப்படம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அப்லோடு பண்ணணும். ஸோ இதை வந்து இப்போ இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா 3 மாதத்துக்கு நமக்கு ஃப்ரீ இல்லையா, அந்த 200 ரூபாய் மிச்சமாகுது இல்லை. ஸோ அதனால் இப்போவே நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏன்னா இப்போ எல்லாமே பயங்கர பிஸியாக இருக்குது. நானே ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி நான் இப்போவே வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை பாருங்கள், நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ரெஜிஸ்டர் பண்ணாமல் உங்களை நான் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லக்கூடாது இல்லையா, அதனால் நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். நீங்களும் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. நான் ரெஜிஸ்டர் பண்ணி, அதாவது டிபார்ட்மெண்ட் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. நீங்களும் விரைவாக இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இதனால் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அனுபவிக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த நலவாரி அட்டை கண்டிப்பாக தேவை. அது போக இப்போ நீங்கள் இந்த நலவாரி அட்டை வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய இமெயிலுக்கும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் அரசாங்கத்தில் நடத்தப்படக்கூடிய, அதாவது நம்மளுடைய நலவாரியத்திலிருந்தும் நல அமைச்சகத்திலிருந்தும் நடத்தப்படக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும், அதுபோக வரக்கூடிய சலுகைகள் எல்லாமே உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கும் உங்களுடைய இமெயில் ஐடிக்கும் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து அரசாங்கத்தோட ஒரு நெருங்கின தொடர்பில் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கும். அதாவது எப்போவுமே அரசாங்கம் நமக்கு தான் இருக்குது, நமக்கான அரசு இது. நாம் எப்போவுமே வந்து அரசாங்கத்தோட ஒன்றி இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இந்த நலவாரிய அட்டையை நீங்கள் பெற வேண்டும். இதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.